நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு இருக்கும். என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலிசமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், நிறைய ஜோதிட தகவல்கள் கொண்ட வீடியோக்கள்லாம் நிறைய இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் திருமணத்திற்கு உகந்த நேரத்தை சரியாக கணிப்பது எப்படி. ஏன்னா நேற்று ஒரு ஜாதகம் தன்னுடைய மகளுக்காக அவங்க அம்மா பார்க்குறாங்க அனுப்பி. திருமணம் இந்த காலகட்டத்தில், அதாவது இன்னும் ஒரு வருடங்கள் குரு புத்தி இருக்குது. இப்போ இன்னும் ஒரு வருடம் தான், ரொம்ப தூரமும் இல்லை. அப்போ இன்னும் ஒரு வருடம் குரு புத்தி இருக்குது. அப்போ இந்த குரு புத்தி கண்டிப்பாக முடியணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு திருமணத்துக்கான உகந்த நேரத்தை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த காலகட்டம் என்பது அட்டம, பாதக, மாரக இது போன்ற தசாபுத்திகள்லாம் குறுக்கிடாமல் இருக்கணும். இப்போ அந்த ஜாதகத்தினுடைய தன்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னம், குரு புத்தி. குரு யார்? 5 குடையர் அவர் தான், அட்டமாதிபதி அவர் தான். 8ஆம் அதிபதியாக குரு வரக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான அமைப்பை நம்ம ஏற்பாடு பண்ண முடியாது. ஆனால் மேக்சிமம் 1 வருஷம், அதிகபட்சம் 1 வருஷத்துக்கு பிறகு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய திருமணத்தை கொடுப்பார். சனி நல்ல நிலையில் தான் இருக்கார். சிம்ம லக்னத்திற்கு 7 குடைய சனி திருமண பாக்கியத்தை கொடுப்பார். 5க்கு 8 குடையவர் என்று சொல்லக்கூடிய குரு புத்தி என்பது திருமணத்திற்கான காலகட்டமாக அது இருக்காது. அப்போ அந்த 1 வருடம் அதுக்கு என்ன அமைப்பு சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க சார், ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கோம், தள்ளி போயிட்டே இருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏஜ் ரொம்பவும் ஏஜ் இல்லை, ஒரு 26 அது போன்ற இன்னும் 1 வருடங்கள் சற்று பொறுமையாக இருங்க. எதனால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அட்டமாதிபதி தசாபுத்தியில் வரக்கூடிய ஜாதக பொருத்தமே நமக்கு சிறப்பாக இருக்காது. ஏன்னா அவங்க அனுப்பும்போது ஜாதக பலன் கேட்டு அனுப்பலை, பொருத்தம் கேட்டு தான் அனுப்புனாங்க. அவங்க பார்த்தது என்னென்னா பொருத்தம். என்னுடைய பெண்ணோட ஜாதகத்துக்கு பையனுடைய ஜாதகம் வந்திருக்கு, இது பொருத்தம் இருக்கா அப்படின்னு பாருன்னு சொன்னாங்க. அதே 6ஆம் இது 8ஆம் தசாபுத்தியே பையனுடைய ஜாதகத்திலையும் நடக்குது. இங்கே அட்டமாதிபதி புத்தியானது நடக்குது. அப்போ இந்த அமைப்பில் நீங்கள் கவனம் செலுத்தணும். இல்லைங்க, இந்த 6, 8 கொண்ட தசாபுத்தி பையனுக்கு நடக்குது, உங்கள் பொண்ணுக்கும் 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கும்போது ஜென்ரலாக பொருத்தணும்னு வந்திருக்கு, அதை அனுப்புகிறாங்க. அப்போ இந்த பொருத்தம் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடிஷ்னலாக எப்போ செய்யலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டை அவங்கள்ட்ட சொல்கிறேன். இப்போதைக்கு திருமணத்துக்கான அமைப்பு இல்லை, அதில் சற்று பொறுமையாக இருங்க. இந்த குரு புத்தி முடிஞ்சு 7 கூடிய சனி கண்டிப்பாக திருமண பாக்கியத்தை கொடுத்தே தீர்வார். கோச்சாரமும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக வருது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் எதுவும் ஈடுபட வேணாம் அதாவது அப்போ நீங்கள் என்ன அமைப்பை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஜாதகத்தினுடைய 6, 8 கொண்ட தசாபுத்திகள் நடைமுறையில் இருக்கான்னு பாருங்கள். அது போன்ற அமைப்பு இருந்ததுன்னா அந்த புத்திகளை கடந்து திருமணம் செய்வது என்பது சிறந்தது. அதே போல் அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய காலங்கள்லையும் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலம், 7.5 சனியில் கூட திருமணத்தை செய்யலாம். ஆனால் அஷ்டம சனிங்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும். திருமணத்தை கணிக்கும் போது திருமணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் யார்? 3, 7, 11ஆம் அதிபதிகள். 7ஆம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார், 3ஆம் அதிபதி கொடுப்பார், 11ஆம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார். ஒரு ஜாதகத்தில் நீங்கள் திருமணம் கணிக்கும் போது லக்னத்திற்கு 2, 7, 8ஆம் இடங்களோடு பாவகிரகம் தொடர்பு கொண்டிருக்கான்னு பாருங்கள். 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீட்டோடு பாவகிரகம் தொடர்பு கொண்டிருக்கா? பாவகிரகம் தொடர்பு கொண்டும் அந்த கிரகம் சுபத்துவமாக சுபகிரகத்துடைய பார்வை இருந்தது அப்படின்னா பெருசாக, அதாவது ரொம்ப தூரம் தள்ளி போகாது, ஓரளவுக்கு ஒரு 28, 29 நெருக்கத்தில் திருமணத்தை கொடுப்பார். 2, 7, 8ஆம் இடங்களோடு பாவகிரகம் தொடர்பு கொண்டிருக்கும் போது சுபத்துவம் இல்லாத நிலையில் தாமத திருமணத்தை கொடுப்பார். அதேமாதிரி ஒரு ஜாதகத்தில் புத்திர தோஷம், குழந்தை பாக்கிய தோஷம் இருந்தாலும் சீக்கிர திருமண பாக்கியத்தை கொடுக்க மாட்டார். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தணும்.
அப்போ திருமணம்னு நீங்கள் பார்க்கணுன்னு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தசாபுத்தி சப்போர்ட்டாக இருக்கா? இப்போ நம்ம இறங்குனா நம்மளுக்கு உடனடியாக வரன் அமையுமா? அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து முடிவு பண்ணி இறங்குங்க. அதாவது ஜாதக பலனை கணிச்சு இறங்குங்க. இந்த காலகட்டத்திலேருந்து ஏன்னா தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத விரைய செலவுகள். அப்போ நீங்கள் இறங்கும்போதே இப்போ இந்த காலகட்டத்தில் கோச்சாரமும் சப்போர்ட்டாக இருக்குது, தசாபுத்திகளும் சாதகமாக இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம இறங்கும்போது கண்டிப்பாக சில பேர்லாம் பார்க்கும்போது என்னுடைய பையனுக்கெல்லாம் பார்க்கும்போதுங்க, பெரிய பையனுக்கு பார்க்கும்போது உடனடியாக அமைஞ்சிச்சு. ஆனால் சின்ன பையனுக்கு அலைஞ்சிட்டே கிடக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. பெரிய பையனுக்கு அதற்கான தசாபுத்தி கரெக்டாக வந்திருக்கும். பெரிய பையனுக்கு டக்குனு திருமணத்தை முடிச்சுட்டேன். 4 மாதம் கூட அலையில, டக்குனு பொண்ணு அமைஞ்சது, நல்ல பொண்ணு அமைஞ்சது, முடிச்சுட்டேன். ஆனால் சின்ன பையனுக்கு பார்த்துக்கிட்டே கிடக்குறேன், அமையவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுமாரி அமைப்பெல்லாம் எதனால் வருது? அப்போ தசாபுத்தி அந்த இடத்துல பெரிய பையனுக்கு சப்போர்ட் ஆகும், சின்ன பையனுக்கு தசாபுத்தி சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். தசாபுத்தி மாறும்போது அந்த திருமண பாக்கியத்தை கொடுப்பார். அப்போ இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் பாருங்கள். மெயினாக 6, 8ஆம் அதிபதியினுடைய தசாபுத்திகள் நடைமுறையில் வரக்கூடிய காலங்களில் மிக மிக கவனம் செலுத்துங்க. ஏன்னா திருமண காலகட்டத்தில் குறுக்கிடக்கூடிய இந்த 6, 8 தசாபுத்தி ஏதாவது ஒரு சரியில்லாத ஒரு வரனை கொண்டு வந்து நம்மள்ட்ட சேர்த்துரும். அப்போ இன்னும் 6 மாதங்கள் வெயிட் பண்ணால் ஒரு நல்ல வரன் வரக்கூடிய தன்மைகளில் இருக்கும்போது அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறது நல்ல விஷயந்தான். அதே போல் இந்த சுக்கிரனுடைய வீட்டில் நின்ற கிரகம் 2ஆம் வீடும் சுக்கிரனும் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவில் அந்த மாதிரி அமைப்பில் திருமண பாக்கியத்தை கொடுப்பார். சுக்கிரனுடைய வீட்டில் நின்ற கிரகம், சுக்கிரனோடு இணைந்த கிரகம், இவங்கெல்லாம் திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. மெயினாக நீங்கள் தசாபுத்தியில் அடுத்தடுத்தது வரக்கூடிய தசாபுத்திகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்துங்க. அடுத்தது ஒருவருடைய ஜாதகத்தில் அடுத்தது அப்படி சொல்லிட்டு என்ன வருது? 6, 8 தொடர்புடைய தசாப்திகள் நடைமுறையில் வருது. சுக்கிர புத்தி மீன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி, சூரியன் மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி. அப்போ என்ன நீங்கள் பாயிண்ட் எடுக்கணும்? அடுத்தது 8, 6 தொடர்புடைய தசாப்திகள் நடைமுறையில் வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும். அப்போ இதை முடிச்சுட்டு அந்த தசாபதிகள் தாண்டும் போது திருமணத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணலாம். அதே போல் அஷ்டமசனுடைய தாக்கம், இதெல்லாம் நீங்கள் அதாவது மேலோட்டமாக இல்லாமல் சற்று சீர்தூக்கி பார்த்து அதன் பிறகு திருமண அமைப்பில் இறங்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் நமக்கு அமையும். ஏன்னா சரியில்லாத காலகட்டத்தில் நம்ம இறங்கும்போது அது ஒரு நல்ல வரனை நோக்கி நம்மளால் அமைச்சிக்க முடியாது. சரியில்லாத வரன் சேர்ந்துடும். இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.